أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. قال الله تعالى في محكم تنزيله العظيم وفي فرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وفي آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الخير الحديث كتاب الله تعالى وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الحاضرون في الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தின் இறைவன் ஒருவனுக்கே உண்டாக்கி அவனது அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தின் இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக எல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தம சத்திய சகாபாக்கள் இன்னும் மறுமை நாள் வரையில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண் பெண் அனைவருமே உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய அழைப்பின் பெறுவதனால் இறைவனை பணிந்து வணங்குவதற்காக அவன் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்று கொண்டிருக்கிறார். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைவான நற்கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலும் குன்றாமல் குறையாமல் நமக்கு வாரி வழங்குவார். நம்மை படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல அல்லாஹ்வை என் நேரமும் பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை குர்ஆன் 22வது அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்களில் சொல்லித்தரும் பொழுது, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம் என்று அல்லாஹ் சொல்கிறார். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களை படைத்த இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், நிச்சயமாக மறுமை நாளின் சமீபம் என்பது, மறுமை நாளில் ஏற்படுகிற நில அதிர்வு என்பது ஷைஉன் அதீம், அது மிக பயங்கரமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். மறுமை நாளுடைய சமீபத்தை, மறுமை நாளுடைய நெருக்கத்தை பற்றி சொல்கிற அல்லாஹ் அது மிக கடுமையானதாக இருக்கும், அது மிக பயங்கரமானதாக இருக்கும். மறுமை நாளுடைய நெருக்கத்தில் ஏற்படுகிற நில அதிர்வுகள், மறுமையின் அடையாளமாக ஏற்படுகிற நடைபெறுகிற நில அதிர்வுகள் மிக பயங்கரமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறார். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிற செய்தி, யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்தஅத்தின் அம்மா அர்தஅத், அந்த நாளில், அந்த மறுமை நாளின் சமீபத்தில் நில அதிர்வுகள் ஏற்படும் பொழுது நபியே நீர் பார்ப்பீர், குல்லு முர்தஅத்தின் அம்மா அர்தஅத், தன் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் அந்த பால் குடியை மறந்து விடுவாள் என்று அல்லாஹ் சொல்கிறார். குழந்தைக்கு
பால் கொடுத்து கொண்டிருக்கிற தாய் என்ன செய்வாளா? அந்த குழந்தையை மறந்து விடுவாள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த உலகில் பாசத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுவதே தாய் தான். இந்த உலகில அன்பிற்கும் பாசத்திற்கும் ஒரு நபர் உதாரணமாக சொல்லப்படுவார் என்றால் தாயைத்தான் நாம் சொல்லுவோம். தாயினுடைய அன்புதான் எல்லா அன்பிற்கும் மேலானது என்று நாம் சொல்லுவோம். ஒரு தாய் ஒரு 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 குழந்தைக்கு தன் குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய தாய் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன தீமை வந்தாலும், என்ன தீங்கு வந்தாலும் என்ன செய்ய மாட்டாள்? தன் மடியில இருக்கிற குழந்தைய மறந்துட மாட்டாள். ஒரு 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 தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள் என்றால், அவள் கண்ணுக்கு முன் ஒரு ஆபத்து வருகிறது என்றால், அவள் கண்ணுக்கு முன் ஒரு பெரிய சப்தம் கேட்கிறது என்றால், ஒரு பெரிய அதிர்ச்சி நடக்கிறது என்றால், அந்த தாய் முதல்ல யாரைத்தான் பாதுகாப்பா? குழந்தையைத்தான் பாதுகாப்பா. ஒரு பெரிய சப்தம் கேட்டு விட்டால், யாராவது தனக்கு முன்னால் ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்து விட்டால், இந்த புள்ள அதிர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது, இந்த புள்ள பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன் குழந்தையை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்வாள் ஒரு தாய். அந்த தாயினுடைய பாசம் அளப்பரியது. அப்படிப்பட்ட தாயை சொல்லுகிறான், பாலூட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை மறந்து விடுவாள். குழந்தைகளை கர்ப்பத்தில் சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் தன் கர்ப்பத்தை ஈன்று விடுவாள். அது எத்தனை மாதமாக இருந்தாலும் பரவாயில்லை, அது எத்தனை மாத கர்ப்பிணியாக இருந்தாலும் பரவாயில்லை. கர்ப்பத்தில் சுமந்து கொண்டிருக்கிற கருவை ஒரு தாய் ஈன்று விடுவாள். ஓ தரன்னாச சுகாரா, ஓ தரன்னாச சுகாரா. நபியே, நீர் மக்களை பார்ப்பீர், மக்கள் ஒரு விதமான மயக்கத்தில் இருப்பார்கள். சுகாரா என்றால் மதிமயங்கி நிற்பார்கள் என்று அர்த்தம். அப்படி மயங்கி போய் நிற்பார்கள். அவர்களுக்கு எதிரில் இருப்பது யார் என்று தெரியாது, அவர்களுக்கு ஆடை உடுத்தி இருக்கிறோமா இல்லையா என்பது தெரியாது, அவர்களுக்கு ஆண் பெண் வித்தியாசம் தெரியாது, அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம், பட்டம், பொருள், பதவி, அதிகாரம் எதுவும் தெரியாது. அவர்கள் ஒரு விதமான மதி மயக்கத்தில் நிற்பார்கள். ஒமாகும்பி சுகாரா, ஒமாகும்பி சுகாரா. அந்த மதி மயக்கம் என்பது மதுவினால் ஏற்பட்டதல்ல. இன்னைக்கு மதுவை குடிச்சிட்டு மதி மயங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு மதுவை குடிச்சிட்டு ஆடை விலகி கிடக்குறாங்க. இன்னைக்கு மதுவை குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்குறாங்க. இன்னைக்கு மதுவை குடிச்சிட்டு சாக்கடையில புரண்டு உருளுகிறார்கள். அப்படியான மதுவினால் ஏற்பட்ட மயக்கம் அல்ல அது. அது மதுவினால் ஏற்பட்ட மயக்கம் அல்ல. வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத். அது அல்லாஹ்வுடைய வேதனையை நினைத்து ஏற்பட்ட ஒரு மதிமயக்கம். இன்னைக்கு எனக்கு என்ன ஆக போகுதோ, இன்னைக்கு என் கேள்வி கணக்கு என்னவோ, இன்னைக்கு என்னுடைய நன்மை தீமையின் பட்டியல் என்னவோ, இன்னைக்கு அல்லாஹ் என்னிடத்தில் என்ன கேட்க போகிறானோ, இன்றைய நாளுடைய முடிவு எனக்கு சொர்க்கமா நரகமா என்று ஒரு மனிதனுடைய அந்த மதி எதில் மயங்கி இருக்கும்? சொர்க்கமா நரகமா என்ற கேள்வியில் மயங்கி இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளின் சமீபத்தில் ஏற்படுகிற நில நடுக்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறார். நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனுடைய 99வது அத்தியாயம், இந்த 99வது அத்தியாயத்தின் வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா. இதா சுல்சிலத்தில் அர்து சில்சா. எல்லோரும் மனனம் செய்து வைத்திருக்கிற சிறிய அத்தியாயம், எல்லோருக்கும் நல்லா மனப்பாடமான அத்தியாயம். என்ன அர்த்தம்? இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா. இந்த பூமி பேர் அதிர்ச்சியாக அதிரும் பொழுது, இந்த பூமி அதிரும், இந்த பூமிக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி வரும். அப்படி அதிர்ந்து இந்த பூமி தன் உள் மறைத்து வைத்திருக்கிற, தன் உள் பொதிந்து வைத்திருக்கிற விஷயங்களை இந்த பூமி வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது காலல் இன்சான், மனிதன் கேட்பான், மாலக, இந்த பூமிக்கு என்ன ஆச்சு? இந்த பூமிக்கு என்ன ஆகிடுச்சு? நேற்று மாதிரி இந்த பூமி இன்னைக்கு இல்லையே, இந்த பூமி சீராக இல்லையே, இந்த பூமி ஏன் வெடிக்கிறது? இந்த பூமி ஏன் நில அதிர்ச்சி அடைய செய்கிறது? இந்த பூமிக்கு என்ன ஆகிவிட்டது? இந்த பூமி அழியக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இந்த பூமிக்கு என்ன ஆச்சுன்னு மனிதன் என்ன செய்வான்? பூமியை பார்த்து கேட்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறான். யோசித்து பாருங்கள், மறுமை நாளின் சமீபத்தை குறித்து அல்லாஹ் இப்படி பேசுகிறான் என்றால், மறுமை நாளின் நெருக்கத்தில் ஏற்படுகிற நில அதிர்வை குறித்து இப்படி பேசுகிறான் என்றால்,
கண் எதிரே பார்த்து கொண்டிருக்கிறோம், கண் கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், காதுகளால் செய்திகளை செவியேற்றி கொண்டிருக்கிறோம், அல்லது நேரில் அங்கிருந்து அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இங்கு வந்த மக்கள் இருக்கலாம். நம் அண்டை மாநிலம், நம்மோடு ஒட்டி வாழ்கிற அண்டை மாநிலத்தில் கேரள மாநிலத்தினுடைய வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நில அதிர்வு, நிலச்சரிவை குறித்து 4 நாட்களாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், 4 நாட்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 360 மக்கள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே கிராமத்தை சார்ந்த, ஒரே ஊரை சார்ந்த, ஒரே வீடுகளில் வாழ்ந்த குடும்பமாக வாழ்ந்த மக்கள் 316 பேர் சடலங்களாக இந்த ஒரு வாரத்திற்குள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. இன்னும் 240 பேரை காணவில்லை. இது அரசாங்கம் சொல்கிற எண்ணிக்கை. அரசாங்கம் எப்பவுமே ஒரு எண்ணிக்கை குறைச்சுதான் சொல்லும். அரசாங்கம் ஒரு எண்ணிக்கை சொல்கிறது என்றால் அது எப்பவும் குறைவாகத்தான் இருக்கும். இன்னும் 240 மக்களை காணவில்லை. அரசாங்கமே ஒரு 600 பேர் என்று ஒத்துக்கொள்கிறது. யோசித்து பாருங்கள், 600 மக்கள் என்ன ஆனார்கள்னு தெரியல, எங்க போனாங்கன்னு தெரியல, உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. 316 பேர் சடலமாக மீட்கப்பட்டார்கள் என்றால் இன்னும் 300 பேருடைய நிலைமை என்னன்னு தெரியல. அவர்கள் பூமிக்குள் புதைந்து கிடக்கிறார்களா தெரியல, வீடுகளுக்குள் அகப்பட்டு கிடக்கிறார்களா தெரியல, உயிரோடு இருக்கிறார்களா தெரியல. அவர்களை மீட்க முடியுமா தெரியவில்லை. ராணுவம் களத்தில் இறங்கி இருக்கிறது, சமூக ஆர்வலர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள், அரசியல் கட்சிகள் களத்தில் இறங்கி இருக்கின்றன, சமுதாய அமைப்புகள் களத்தில் இறங்கி இருக்கின்றன. ஆம்புலன்ஸ் போகிற காணொலியை பார்க்கிறோம், அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் போகிற காணொலியை பார்க்கிறோம். ஒரு 20 வாகனம் ஒரே மாதிரி போகுது, ஒரு 20 வாகனம் ஒரே மாதிரி போகுது. ரோட்ல நிற்கும் பொழுது, வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு டிராபிக்ல நின்னோம்னா ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டா எல்லா வாகனமும் டக்கு 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 டக்குன்னு விலகிடும். நாம நிக்கிறதே சிக்னல்ல நிப்போம், ரெட் லைட் போட்ட உடனே சிக்னல்ல நிப்போம், எங்கடா சின்ன இடம் கிடைக்காதான்ட்டு ஒதுங்கி நிப்போம். அங்க நடக்கிறதுக்கு கூட பாதை இருக்காது. ஆனா ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டா எங்க இருந்துதான் அந்த வழி கிடைக்கும்னே தெரியாது. டக்கு 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 டக்குன்னு ஒதுங்கினா ஆம்புலன்ஸ் போறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு, ஒரு அவசர ஊர்தியை விரைவாக அனுப்புவதற்கு, ஒரு நெருக்கடியான நேரத்தில், நெருக்கடியான இடத்தில் நம்மால் ஒரு உயிருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க முடிகிறது என்றால் 20 அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் வரிசையா போகுது. அதை பார்க்கும் பொழுது எப்படியான ஒரு மனநிலை இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த மக்கள் என்ன ஆனார்கள், அங்கு வாழ்ந்தவர்கள் என்ன ஆனார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் என்ன ஆனது, அவருடைய வீடுகள் என்ன ஆனது. நம்முடைய வீட்டில் யாராவது ஒருவர் மரணித்து விட்டால், நம் குடும்பத்துல மிக மூத்த நபரோ அல்லது யாரோ ஒரு நபர் மரணித்து விட்டால், சில நபருடைய மரணங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு சில மாதங்கள் ஆகலாம், சில நபருடைய மரணங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு சில வருடங்கள் கூட ஆகலாம். இப்ப கூட சொல்லுவோம், அவர் என்னைய பார்த்த கடைசி பார்வை என் கண்ணுக்குள்ள இன்னும் நிக்கி, அவர் கடைசியா என்கிட்ட பேசின வார்த்தை என் காதுலயே ஒலிச்சுக்கிட்டு இருக்குது, அவர் முகம் எனக்கு இன்னும் மறக்கல, எனக்கு அப்படியே ஞாபகத்துல இருக்கு. அவர் இறந்து 10 வருஷம் ஆயிருக்கும், அவர் இறந்து 15 வருஷம் ஆயிருக்கும், பல ஆண்டுகளை கடந்திருப்போம், இன்னும் அவர் முகம் எனக்கு அப்படியே இருக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா. சில நபருடைய மரணங்களை சகிப்பதற்கு நமக்கு சில ஆண்டுகள், ஒரு நபருடைய மரணத்தை சகிப்பதற்கு எடுத்துக்கொள்கிறது என்றால் 300 மக்கள் என்ன ஆனார்கள் தெரியல, எங்க போனாங்கன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் காலங்கள் சுருங்கும், செயல்பாடுகள் குறைந்து போகும், மக்களின் உள்ளங்களில் கஞ்சத்தனம் உருவாக்கப்படும், குழப்பங்கள் தோன்றும், கொலைகள் அதிகரிக்கும், திடீர் மரணங்கள் ஏற்படும், பூகம்பங்கள் அதிகரிக்கும். நகர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளுடைய சமீபத்துல கொலைகள் அதிகரிக்கும். இன்னைக்கு பார்க்கிறோம், பட்ட பகல்ல நடு ரோட்ல காவல்துறை நிற்கிறது, பொதுமக்கள் நடமாடுகிறார்கள், வாகனங்கள் நடமாடுகிறது, எல்லா இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது. கழிவறையை தவிர எல்லா இடத்துலயும் இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருக்குது. அதை குறித்தான பயம் யாருக்கும் இல்லை. இதுல நம்ம மாட்டுவோமே, நம்ம முகம் தெரியுமே, நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களேங்கிற பயமோ அச்சமோ எண்ணமோ யாருக்கும் இல்லை. அந்த கேமராவை பார்த்துக்கிட்டு, கேமரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பட்ட பகலில் வெட்டி கொலை செய்கிறார்கள். நடு ரோட்ல நின்று செத்துட்டானான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இடத்த காலி பண்ணுவோம். நடு ரோட்ல நின்று
4 பேர் 5 பேர் 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி கொன்னுட்டு அவன் செத்துட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டே போறாங்க. எதுக்குடா கொண்ட நீ அவனன்னு கேட்டா, நீ எதுக்குடா அவன், உனக்கு எதுவும் பகையா, உன்னை அடிச்சானா, உன் சொத்தை அபகரிச்சானா, உன் மனைவியோட தவறாக நடந்து கொண்டானா, உன் பிள்ளைய அபகரிச்சானா, அல்லது உனக்கு அநியாயம் செஞ்சா, எதுக்கு அவனை கொன்னேன்னு கேட்டா, காசு கொடுத்து கொல்ல சொன்னாங்க, நான் கொன்னேன் அப்படின்னு. கொல்ல சொன்னவன் யாரோ ஒருவன், கொலை செய்யப்பட்டவன் யாரோ ஒருவன். உனக்கு அவனுக்கு சம்பந்தம் என்னன்னு கேட்டா, காசு ஒண்ணுதான் எனக்கு அவன் கொலைக்கும் சம்பந்தம். காசு கொடுத்தான் கொல்ல சொன்னா கொன்னேன், காசு கொடுத்தா இவனுக்கு பதிலா ஒரு 6 மாசம் ஜெயிலுக்குள்ள இருக்க சொன்னாங்க இருங்க அப்படின்னு. இன்றைக்கு கொலைகள் மலிந்து விட்டன. திடீர் மரணங்கள் அதிகரிக்கும். நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். இன்னைக்கு நமக்கு வர்ற மரண செய்திகள் எல்லாம் எப்படி எப்படி எதிர்கொள்கிற யோசிச்சு. அவரா இல்லையே இருக்காதே, நான் நேத்து கூட பார்த்தனே, இன்னைக்கு காலையில அவர்கிட்ட பேசிட்டு வந்தனே, சுபுகு தொழுகைக்கு வந்தாரே, நாங்க 2 பேரும் ஒன்னா தானே டீ குடிச்சோம். அவரா இருக்காது, நீ எதுக்கு இன்னொருக்கா போன் போட்டு கேளு அப்படின்னு. அவரா இருக்காது, நீ எதுக்கு இன்னொருக்கா போன் போட்டு, நான் நல்லா கேட்டுட்டேன், அவர் தானா அப்படித்தான் சொல்றாங்க. இருக்காதப்பா, நான் பார்த்தனே. நம்ப முடியாது, நம்மால் சில மரணங்களை நான் நம்பவே முடியாது. நேரா போய் ஜனாசாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்ப்போம். இப்படியும் மரணம் ஏற்படுமா, இப்படியும் மரணங்கள் வருமா, இந்த வயசுலையும் மரணம் உண்டா என்று நேரில் ஜனாசாவை பார்த்ததற்கு பிறகு நாம் நம்பிக்கை கொள்கிற எத்தனையோ ஜனாசாக்கள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக மறுமை நாளின் சமீபத்தில் நில அதிர்வுகள் ஏற்படும். இன்றைக்கு இந்த நில அதிர்வுகள் ஏற்படுவதையும் இன்றைக்கு இந்த பூமியினுடைய மைய பகுதி எதிர் திசையில் சுத்த ஆரம்பித்திருப்பதாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். நம்ம எல்லாரும் செய்திகள்ல கேட்டது. பூமி தன்னுடைய மைய பகுதியிலிருந்து என்ன செய்கிறதா, எதிர் திசையில் சுற்ற ஆரம்பித்திருக்கிறதா. இது பூமி சுற்றுவதை அறிவியல் சொல்கிறதோ இல்லையோ, பூமி மைய பகுதியில சுற்றதை விஞ்ஞானிகள் சொல்கிறார்களோ இல்லையோ, அல்லாஹ் உண்மையை குர்ஆனில் சொல்லிவிட்டார். அல்லாஹ் சொல்லிவிட்டார், பூமியை அதனுடைய 2 ஓரங்களில் இருந்தும் 2 மருங்குகளில் இருந்தும் பூமியை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி வருகிறோம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிற வசனம் கண் கூட நிதர்சனமாக பார்க்கிறோம். அல்லாஹ் என்னவெல்லாம் வசனமாக சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் முன் அறிவிப்பாக சொன்னார்களோ, அவை அத்தனையும் இன்றைக்கு கண் கூட பார்க்கிறோம். கொலைகள் அதிகரித்திருக்கின்றன, நில அதிர்வுகளை பார்க்கிறோம், திடீர் மரணங்களை பார்க்கிறோம், மக்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட கஞ்சத்தனத்தை பார்க்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் கொலைகள் அதிகமாக நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆடு மேய்க்கிற செருப்பணியாதவர்கள் உயரமான கட்டடங்களை கட்டுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பணத்துக்கு மதிப்பே இருக்காது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மது ஆறாக ஓடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். விபச்சாரம் பட்ட பகலில் பொது வழியில் நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அத்தனையும் கண்கூட பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லிம் எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, உள்ளத்தில் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு முடிவு என்ன தெரியுமா? அவர்களுக்காக வருத்தப்படுகிறோம், அவர்களுக்காக நாம் அனுதாபப்படுகிறோம். அது ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்த இரக்க குணம். அதை தாண்டி ஒரு முஸ்லிமுடைய எண்ணம் எப்படியாக இருக்க வேண்டும் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், நான் பயணிக்கிற கொள்கை சரி, நான் பயணிக்கிற மார்க்கம் சரி. என் இறைவன் திருமறை குர்ஆனில் எதையெல்லாம் எச்சரிக்கையாக சொன்னானோ, என் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் முன் அறிவிப்பாக சொன்னார்களோ, அது எல்லாம் இன்றைக்கு நடக்கிறது. என் தூதர் சொன்ன கொலைகள் இன்றைக்கு அதிகரித்துட்டு இருக்கின்றன. என் தூதர் சொன்ன நில அதிர்வுகள் இன்றைக்கு அதிகரித்து இருக்கின்றன. என் தூதர் சொன்ன மறுமை நாளுடைய நெருக்கத்தின் சமீபத்தின் சொன்ன அத்தனை காரியங்களும் இன்றைக்கு நடந்திருக்கிறது. என் தூதர் சொன்ன மறுமை நாளும் வரும் என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமுடைய எண்ணமாக அதுதான் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டிய காரியம் பிரார்த்தனை. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருமருந்து பிரார்த்தனை, துஆ என்பது. இன்னைக்கு பிரார்த்தனைகள் குறைந்து விட்டன. இன்னைக்கு துஆக்கள் ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டன. ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு வலது பக்கம் சலாம் கொடுத்து, ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு இடது பக்கம் சலாம் கொடுக்கும் போதே கை செல்போனுக்கு போகும். செல்ல முன்னால வச்சு தொழுதா முதல் சலாம் இந்த பக்கமும்,
2வது சலாம் கொடுக்கும் போதே கையில செல்ல எடுத்துக்கிட்டு தான் சலாம் கொடுக்குறோம். எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னால போய் உட்காந்துக்கிட்டு உடனே செல்ல தட்டி பார்க்குறோம், ஏதாவது மெசேஜ் வந்திருக்குதா. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள என்ன மெசேஜ் வந்துருக்கும்? அந்த 10 நிமிஷம் உலகமே அழிச்சு போகட்டுமே, என்ன வேண்டுமானாலும் நடந்து போகட்டுமே, அந்த 10 நிமிட கேப்புக்குள்ள இந்த உலகத்துல ஏதாவது மாறிடுச்சா, புது செய்தி ஏதாவது வந்துருச்சா, யாராவது மெசேஜ் பண்ணிட்டாங்களா, யாராவது போன் போட்டுட்டாங்களான்னு என்ன செய்வோம்? உடனே அந்த செல்போன் எடுத்து பார்க்கிறோம். பிரார்த்தனை செய்வது மிக 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 குறைந்து விட்டது. யோசித்து பாருங்கள், கடைசியாக இறைவனிடத்தில் அழுது மன்றாடி பிரார்த்தனை செய்தது என்றைக்கு? ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். அப்படி வந்த மனிதர் கேட்கிறார், வெளியூர்காரர் மதீனாவுக்கு வருகிறார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது கேட்கிறார், உங்களில் தன்னை இறை தூதர் என்று சொல்பவர் யார் அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்கு மத்தியில் தன்னை இறை தூதர் என்று சொல்பவர் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்தால், வெளியூர்ல இருந்து ஒரு மனிதர் வந்தால் இங்க இறை தூதர் யார் என்பது பார்த்தா தெரியாது, சொன்னாதான் தெரியும். 1,00,000 சகாபாக்களை தன்னுடைய தோழர்களாக மாற்றிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய கண் அசைவில் 1,00,000 சகாபாக்களை ஒன்று திரட்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கண் அசைவு கொடுத்தால் போதும் போருக்கு தயாராவார்கள். கண் அசைவு கொடுத்தால் போதும் என்ன காரியத்தையும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். அப்பேற்பட்ட பல லட்சம் சதுர மைல்களை கட்டி ஆண்ட ஒரு மன்னர், ஒரு நாட்டினுடைய பிரதமர், அவர் யாருன்னு பார்த்தா தெரியாது, சொன்னாதான் தெரியும். அப்படி ஒருவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தவர் கேட்கிறார், உங்களில் யார் இறை தூதர்? அவருக்கு சொல்லப்படுகிறது, இவர்தான் எங்களுடைய தூதர், இவர்தான் எங்களுடைய தூதர். உடனே வந்தவர் கேட்கிறார், இறை தூதர் அவர்களே, ஒரு மனிதர் இருக்கிறார். வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், ஒரு மனிதர். இன்னொரு நபரை பார்த்து கேட்க, இன்னொரு நபரை மாதிரி சொல்றார், ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் செய்திருக்கிற பாவங்கள் என்பது, அவர் பாவம் செய்திருக்கிறார். அவர் செய்திருக்கிற பாவங்கள் என்பது உலகில் வாழ்கிற அத்தனை மக்களுக்கு அவர் செய்த பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து கொடுத்தால் கூட உலகில் வாழ்கிற அத்தனை மக்களும் நரகம் போய் விடுவார்கள். அப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு பாவ மன்னிப்பு உண்டான்னு கேட்கிறார். வந்தவர் இன்னொரு மனிதர் இப்படி இருக்கிறார், அவருக்கு பாவ மன்னிப்பு உண்டான்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து கொண்டார்கள், அவர் தன்னை குறிச்சு தான் கேட்கிறார், அவரு தன்னை பத்தி தான் கேட்கிறார். ஆனா தன்னை பத்தி சொன்னா எது நினைச்சிருவாங்களோட்டு இன்னொரு நபர் அப்படிங்கிறார். இப்ப நம்ம கூட ஏதாவது கேள்வி கேளுங்க, பயான் நிகழ்ச்சிகளையோ தர்பியாவோ வச்சு ஏதாவது கேள்வி கேளுங்கன்னு சொன்னா என்ன செய்வோம்? நமக்கு தெரிஞ்ச சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு கேள்வி கேட்டாரு அப்படின்னு. ஆனா பதில் யாருக்கு தான் தேவை? நமக்கு தான் தேவை. எங்க நமக்குன்னு கேட்டா எது நினைப்பாங்களோன்ட்டு, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஒரு கேள்வியா அப்படின்ட்டு இன்னொருத்தரை சொல்லுவோம். இவர் அப்படி சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளங்கிருச்சு, இவர் தன்னை குறிச்சு தான் கேட்கிறாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைரக்டா அவரை பார்த்து கேட்டாங்க, அல்லாஹ்வை நீ இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்டாங்க. நேரடியாவே கேட்டாங்க, அல்லாஹ்வை நீ இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாயா? அவர் சொல்கிறார், ஆம் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை இறை தூதராக நீ ஏற்றுக்கொள்கிறாயா? ஏற்றுக்கொள்கிறேன். என்றால் உன்னுடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, நீ போ அப்படின்ட்டாங்க. அவருக்கு கலிமா சொல்லி கொடுத்துட்டு, உன் அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீ போகலாம் அப்படின்ட்டாங்க. அவர் ஆச்சரியத்தோடு கேட்கிறார், என் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சா? உன் அத்தனை பாவங்களும், நீ இணை வைத்தது உட்பட உன் அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீ போகலாம் அப்படிங்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே அவர் செல்கிறார். ஹதீஸை அறிவிக்கிற அறிவிப்பாளர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அவரை பார்த்து கொண்டிருந்தோம், எங்கள் கண்களை விட்டு மறைகிற வரை அவர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கிட்டே போனார். நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறார். நம்ம இடத்துல, மனிதர்களிடத்துல அடிப்படையிலேயே ஒரு பண்பு உண்டு. என்ன தெரியுமா? நல்லது செஞ்சா நம்மளோட சேர்த்து பேசுவோம், தப்பு செஞ்சா அடுத்தவங்களோட சேர்த்து பேசுவோம். நல்லது செஞ்சா நம்ம கூட சேர்த்துக்கிடுவோம். இப்போ உதாரணமா, இப்ப நாம பெற்ற பிள்ளைகளே இருக்கும், நம்ம பிள்ளைகள் தான் இருக்கும். அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டாலோ அல்லது ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டாலோ, ஏதாவது போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு வந்தாலோ, மேடையில ஏறி பேசினாலோ என்ன செய்வோம்? என் பிள்ளைய பத்தியா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருச்சு அப்படிம்போம். என் பிள்ளை எவ்வளவு அழகா பேசுது பார், என் பிள்ளை எவ்வளவு அழகா பிரைஸ் வாங்கிட்டு வந்துட்டா பாரு, என்ன செய்வோம்? என் பிள்ளை அப்படிம்பாங்க. அதே புள்ள வெளியில யாரு கூடயாவது சண்டை போட்டு அடி வாங்கிட்டு சைக்கிள்ல கீழே விழுந்துட்டு வந்தான்னு, ரத்த காயத்தோட வந்தான்னு வையேன், அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்க மகன் என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேளுங்க அப்படிம்பாங்க.
ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கும் பொழுது என் புள்ள, ஆனா கீழே விழுந்துட்டு அடிபட்டுட்டு வந்தா உங்க மகன் என்ன செஞ்சிருக்கான் கேளுங்க அப்படிம்போம். இயல்பிலேயே மனுஷனுடைய யதார்த்தமே என்னன்னா, நல்லது செஞ்சா நம்மளோட பேசிக்கிடுவோம், நம்மளோட சேர்த்துக்கிடுவோம். கெட்டது செஞ்சா நம்ம கூட சேர்க்க மாட்டோம். வெளியூர்ல இருந்து யாராவது ஒருத்தர் வர்றாருன்னு வைங்களேன், வெளியூர்ல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து உங்க ஊர்ல ஒரு பெரிய ஆலிம் அல்லது ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு பெரிய பேச்சாளரை குறித்து விசாரிக்கிறாருன்னு வைங்களேன், இந்த உங்க ஊருக்காரர் தானே இவனே தெரியுமா, அவர் எங்க மச்சான் தானே, அவர் எங்க அண்ணன் தானே, எங்க நன்னியும் எங்க ராரியும் அப்படின்ட்டு எங்க போயிருவோம், பின்னால போயிருவோம். அவருக்கு நமக்குமான தொடர்பை சொல்றதுக்கு பின்னால போயிருவோம். எதுக்கு? அவரை என்ன தெரியும் அப்படின்னு சொல்றதுக்காக. அதே நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு குடிகாரனையோ நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு கெட்டவனையோ கேட்டு விசாரிச்சு யாராவது வந்தா, உங்க சொந்தக்காரர் தானம்ல, அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு. சொந்தக்காரனா எவன் சொன்னா, அவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு. இது யதார்த்தம், இது இயல்பு. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான் தெரியுமா? குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். குல் நபியே நீங்க சொல்லுங்க, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதம் அழைத்துக் கொண்ட என் அடியார்களே. அல்லாஹ் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என் நீ தப்பு செஞ்சுட்ட, நீ செஞ்சது பாவம் தான், நீ செஞ்சது ஹராம் தான், ஆனாலும் நீ என் அடியா, நீ எனக்கு அடிமை. உன்னை மன்னிக்கிற, உன்னை தண்டிக்கிற ரெண்டு அதிகாரமும் எனக்கு இருக்குது. எல்லா தக்குனத்தும் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைந்து விடாதீர்கள். என்ன வேணும் உனக்கு? உனக்கு என்ன வேணும்? பாவ மன்னிப்பு வேணுமா? என்கிட்ட வாங்குறான், என்கிட்ட வா. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அவன் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான், வா என்கிட்ட வா. என்ன கேளுங்கிறான் அல்லாஹ், கேளு, என்கிட்ட கேளு, பிரார்த்தனை செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். யோசித்து பாருங்கள் அன்பிற்கினிய சகோதரர்களை, இன்றைக்கு இறந்து போன 316 மக்களில், மண்ணுக்குள் புதைந்து போய் சடலமாக மீட்கப்பட்ட 316 மக்களில் யாராவது ஒருவர் இருவர், யாராவது ஒருவர் இருவர் இணை வைக்கக்கூடிய மக்களாக இருந்தால், வட்டி வாங்கக்கூடியவராக இருந்தால், மது குடித்த நிலையில் இருந்தால், ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் இருந்தால், ஒரு கடனாளியான நிலையில் அவர் மௌத்தா இருந்தா, அவருடைய நிலைமையை யோசித்து பாருங்கள், அவருடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டால், தொழுகைக்காக கொண்டு வரப்பட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்களாம், இந்த ஜனாசாவுக்கு ஏதாவது கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. ஆமா இருக்குன்னு சொன்னா, சல்லூலி சாஹிபுக்கும், உங்கள் தோழருக்கு நீங்கள் தொலை வையுங்கள்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுவாங்க. கடனாளியாக மௌத்தாகிற மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தொலை வைக்க மாட்டார்கள். யோசித்து பாருங்கள். அதில் யாராவது ஒரு கடனாளியாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதரும் எந்த நிலையில் மரணிக்கிறானோ அதே நிலையில் எழுப்பப்படுவார். இணை வைத்த நிலையில் மரணித்தால் இணை வைத்தவராகவே எழுப்பப்படுவார். கடனாளியாக மரணித்தால் கடனாளியாகவே எழுப்பப்படுவார். ஹராமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிற நிலையில் மரணித்தால் அதே நிலையில் எழுப்பப்படுவார். மதுவில் இறந்து போனால் குடிகாரனாகவே எழுப்பப்படுவான். அப்படி எழுப்பப்பட்டால் நம் நிலைமையை யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அதான் அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள். மரணம் எப்பவும்னு யாருக்கும் தெரியாது, மரணம் எங்கிறது யாருக்கும் தெரியாது, மரணம் யாருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. மரணத்திற்கு ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, மரணத்திற்கு வயது வித்தியாசம் கிடையாது, மரணத்திற்கு படிச்சவன் படிக்காதவங்கிற வித்தியாசம் கிடையாது, மரணத்திற்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் கிடையாது, மரணத்திற்கு சாதாரண குடிமகன் ஆட்சியாளங்கிற வித்தியாசம் கிடையாது, மரணத்திற்கு கருப்பன் வெள்ளைங்கிற வித்தியாசம் கிடையாது. 120 வயது வரைக்கும் உயிரோடு வாழக்கூடியவர்களும் உண்டு, பிறந்த உடனே இறந்து போகிறவர்களும் உண்டு. மரணத்திற்கு ஒரு குறைந்தபட்ச வாரண்டி கேரண்டி எங்கேயாவது உண்டா? எங்காவது ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்களா? ஒரு 10 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைப்பா, அதுக்கப்புறம் தான் மரணம் வரும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? ஒரு 20 வயசு வரைக்கும் நீங்க வாழலாம். 20 வயசு வரைக்கும் மனிதர்களுக்கு மரணமே கிடையாது, அதுக்கு பின்னால வேணா எப்பனாலும் வரலாம். ஒரு 60 எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? எப்ப வேண்டுமானாலும் மரணம் வரும், எங்க இருக்கும் போதும் மரணம் வரும். இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும், எந்த மரணத்தை குறித்து விரண்டு ஓடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகிக்கும், அது உங்களை வந்து அடையும், அது உங்களை வந்து அடையும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, வலிமையாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள்ளவே நீங்க உட்கார்ந்தாலும் சரி, பெரிய கல் கோட்டை, பெரிய இரும்பு கோட்டை, எத்தனை குண்டு வந்தாலும் இந்த கோட்டை தாங்கும்னு நீங்க கல் கோட்டைக்கு உள்ளவே உட்கார்ந்து கிடலாம். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? பூமியை லேசா ஆட்டிடுவான், ஒட்டுமொத்த கோட்டை இடிச்சு மேலே விழுந்து. நீ வெளியில இருந்து ஆபத்து வராது, நம்ம பாதுகாப்பா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்ப,
நீ இருக்கிற பூமியை அல்ல ரெண்டா பிளந்துருவான். என்ன செய்ய முடியும்? எதிரில இருந்து நம்மை நோக்கி ஒரு 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 ஆபத்து வருகிறது என்றால் ஓரமாக ஒதுங்கி நிற்கலாம். மேலிருந்து ஒரு ஆபத்து வருகிறது என்றால் ஒரு கட்டடத்துக்கு கீழவே ஒதுங்கி நிக்கலாம். மேல இருந்து மழை விடாமல் பெய்தால் வீட்டுக்குள்ள ஒதுங்கி நிக்கலாம். எதிரில இருந்து ஒரு வாகனம் வேகமா வந்தா ஓரமா ஒதுங்கி நிற்பீங்க. ஒரு புலியோ சிங்கமோ கரடியோ ஒரு குரங்கோ நாயோ துரத்துனா எங்கேயாவது ஒளிஞ்சு வீட்டுக்குள்ள போய் கதவை அடைச்சுக்கிடலாம். இருக்கிற பூமி ரெண்டா பிளந்தா எங்க போவீங்க? எந்த கட்டடத்தில் ஏறி தப்பிப்பீர்கள்? எந்த மரத்தில் ஏறி தப்பிப்பீர்கள்? கடலுக்குள் செல்வீர்களா? ஆகாயத்தில் பறப்பீர்களா? கப்பலில் பயணிப்பீர்களா? என்ன செய்ய முடியும்? இருக்கிற பூமி அல்லாஹ் ரெண்டா பிளந்துருவான். அத்தனையும் உள்ளே புதைந்து விடும். அத்தனையும் உள்ளே புதைந்து விடும். அப்போ ஒரு முஸ்லிம் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால், எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம். இப்ப மரணம் வந்தாலும் சாகிறதுக்கு நான் தயார். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடா இருக்கும். இப்ப இந்த நிமிஷம் மரணம் வருதா, சாவதற்கு நான் தயார் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் நிலைப்பாடு எடுக்க வேண்டும். மணி என்ன? மணி 5:30 ஆயிருச்சா? நான் அசர் தொழுகை தொழுது முடிச்சிட்டேன். நான் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாருக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நான் எல்லா வாக்குறுதியை நிறைவேற்றி முடிச்சுட்டேன். நான் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டாம். கடைசி வக்து தொழுகையை நான் தொழுது முடிச்சுட்டேன். என் மனைவி புள்ள அதெல்லாம் அடுத்து அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். இப்ப சாவ சொன்னா நான் தயார் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம இருக்கிறாங்க? அப்படித்தான் ஒரு முஸ்லிம் இருக்கணும். தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். எங்கிருந்து வேண்டுமானாலும் மரணம் வரலாம். நீங்க பயணத்துல இருக்கும்போது வரலாம், நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கையில வரலாம், நீங்க சாப்பிடையில வரலாம், ஓடும் போது வரலாம், நீங்க ஆரோக்கியமாக இருக்கும்போது வரலாம். நோய் மரணத்தின் விளிம்பை தொட்டுட்டு திரும்பிட்டாருன்னு எத்தனை பேரை போய் வீட்டுல போய் பாக்குறோம். 3 முறை ஹார்ட் அட்டாக் வந்து உயிரோடு இருந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 ஓப்பன் பைபாஸ் சர்ஜரி பண்ணி 3 முறை ஹார்ட் அட்டாக் வந்து உயிரோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்ன காரணமே தெரியாம 6 வயசுல செத்து போன குழந்தைகளும் இருக்கிறது. காரணமே தெரியாம காய்ச்சல் வரும், ஒரு தலைவலி வரும், உள்ள அழுகும், ரொம்ப நேரம் அழுகும். நம்ம கை வைத்தியத்தை எல்லாம் செஞ்சு பார்ப்போம். கை வைத்தியம் எல்லாம் ஃபெயிலா போனதுக்கு அப்புறம் குழந்தை என்ன செய்வோம்? ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம். டாக்டர் சொல்லுவார், ஏமா என்ன நிலையில கொண்டு வந்திருக்கீங்க? இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? எங்களெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்பார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் போகும். உள்ள இறந்துருச்சு, எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போ அப்படின்றான். ஆனா 3 முறை ஹார்ட் அட்டாக் வந்து உயிரோட ஊர்ல ஒருத்தர் லாந்திக்கிட்டு இருப்பார். இது இறைவனுடைய ஏற்பாடு, இது இறைவனுடைய நியதி, இது இறைவனுடைய விதி. பஸ் டயருக்கு கீழே சிக்கி பாதுகாப்போட வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பஸ் டயருக்கு ஏறி இறங்கி பாதுகாப்போட வீட்டுக்கு வந்தவர்கள் இருப்பார்கள். வீட்டிற்குள்ள வழுவி விழுந்து இறந்து போனவர்கள். அதனால மரணத்திற்கு நிலை கிடையாது, மரணத்திற்கு உத்தரவாதம் கிடையாது, மரணத்திற்கு எந்த பாகுபாடும் கிடையாது. எப்பொழுது மரணம் வந்தாலும் மரணிக்க நான் தயார் என்பது மட்டும்தான் ஒரு முஸ்லிமுடைய நிலையாக இருக்க வேண்டும். அப்படியான உறுதியான நிலையை எடுத்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இறைவனுடைய ஏற்பாட்டால் ஏற்படுகிற திடீர் மரணங்கள், அந்த மரணத்தின் விளைவாக நாம் ஒரு முஸ்லிம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி என்ன என்பதை திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையின் மூலமாகவும் அறிந்திருக்கிறோம். அறிந்ததின் அடிப்படையில் செயல்படுத்துகிற நல்ல மக்களாக அல்லாஹ் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லித் தருகிற செய்தி, ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு ஃபதஹனா அலைஹிம் அபுவாப குல்ல ஷைஇன் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அஹத்னாஹும் பக்தத்தன் ஃபஇதாஹும் முப்லிஸூன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனுடைய சூரத் அன்ஆம் 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, நம் புறத்திலிருந்து வந்த உபதேசத்தை இந்த மக்கள் மறந்த போது, உலகில் வாழ்கிற மக்களுக்கு, இறை அடியார்களுக்கு அல்லாஹ் எதை உபதேசமாக வழங்கினானோ, உபதேசமாக, எச்சரிக்கையாக, கட்டளையாக, ஆசை ஊட்டக்கூடிய வார்த்தைகளாக குர்ஆனில் வருகிற வசனங்கள், இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்கிற உபதேசம். இந்த உபதேசத்தை மக்கள் மறந்த போது, எப்பொழுது மறக்கிறார்களோ, ஃபதஹனா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன்,
அவர்களுக்கு தேவையான எல்லா வாசல்களையும் நான் திறந்து விடுகிறேன் அல்லாஹ் சொல்கிறார். என்னைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமா நம்ம நடக்கிறோமோ அன்னைக்கு வறுமை இல்லை, செழிப்பு வரும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுக்கு தேவையான எல்லா வாசலையும் நான் திறந்து, உனக்கு என்ன காசு பணம் வேணுமா, அதற்கான வாசல் திறந்து விடப்படும். ஆட்சி அதிகாரம் வேணுமா, அதற்கான வாசல் திறந்து விடப்படும். உனக்கு என்ன வேணும், நான் வீடு கட்டணும்னு ஆசையா, அதற்கான வாசல் திறந்து விடப்படும். திருமணம் முடிக்கணும்னு ஆசையா, அதற்கான வாசல் திறந்து விடப்படும். மனைவி மக்கள் பிள்ளையோடு சந்தோஷமா உலகத்தில் வாழணும்னு ஆசையா, அதற்கான வாசல் திறந்து விடப்படும். ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன், எல்லா வாசல்களும் அவர்களுக்கு திறந்து விடப்படும். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அப்படி நான் கொடுத்த காரியங்கள், கொடுத்த விஷயங்களை வைத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற வேளையில் அகதுனாகும் பகுதன், திடீரென நாம் அவர்களை பிடிப்போம். நல்லா ஆசைப்படுற எல்லாத்தையும் கொடுத்துட்டு அகதுனாகும் பகுதன், திடீரென நாம் அவர்களை பிடிப்போம். அல்லாஹ் கொடுத்த காசு பணத்தை வச்சு நீ சந்தோஷமா இந்த காசை செலவழிக்கலாம், வெளிநாட்டுக்கு டூர் போகலாம்னு பிளைட்ல பறந்துகிட்டு இருக்கும்போது அல்லாஹ் பிடிப்பான். ஆசைப்பட்ட உணவை சமைச்சு எடுத்து குடும்பத்தோட அள்ளி வாயில வைக்கும் போது அல்லாஹ் பிடிப்பான். ஆசைப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணி வாகனத்துல வந்துகிட்டு இருக்கும் போது அல்லாஹ் பிடிப்பான். ஆசைப்பட்ட பதவியை அடைஞ்சு அந்த பட்டத்துல பதவி ஏற்பு விழா முடிஞ்சு அந்த சேர்ல உட்காரும் போது அல்லாஹ் பிடிப்பான். இதாகும் முபலிசூர், செய்வதறியாது திகைத்து போய் நிற்பார்கள் அல்லாஹ் சொல்கிறார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு வயநாட்டில் வாழ்கிற மக்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். அடுத்து என்ன செய்யறதுன்னு எந்த யோசனையும் கிடையாது, எந்த யோசனையும் கிடையாது. யாரை தொடர்பு கொள்றது, யார உதவிக்கு அழைக்கிறது, யார்கிட்ட அழுகிறது, யார பாக்குறது, வாப்பாவை எங்க, உமாவை எங்க, அண்ணன் எங்க, தம்பி எங்க, அக்காவை எங்க, பிள்ளை எங்க, பொண்டாட்டி எங்க, நண்பர்களை எங்க, என் வீடு எங்க, என் ஊர் எங்க. ஆட்களை தேடலாம், ஆட்களை தேடலாம், ஊரையே தேடுகிற நிலைமை எல்லாம் ஏற்படுத்திவிட்டாங்க. ஊர் எங்க இருக்குன்னே தெரியல. மலையடிவாரத்துல இருந்த ஊர், மலைக்கு கீழே இருந்த ஊர், அது தரையோடு தரையாக. தெரு எங்கன்னு தெரியல, யாரு வீடு எங்கன்னு தெரியல. அந்த 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 நிலச்சரிவுக்கு முன்னால இருந்த சேட்டிலைட் படத்தை வச்சுக்கிட்டு இது இன்ன தெருவு, இந்த தெருவுல இத்தனை வீடு இருக்கு, இந்த வீட்டுல இன்னென்ன ஆள்லாம் இருந்தாங்கன்னு சேட்டிலைட்டினுடைய உதவியை கொண்டு இன்றைக்கு தெருக்களையும் வீடுகளையும் கண்டுபிடிக்கிற நிலைமை என்றால் நம் நிலைமை என்ன? நமக்கு வராதா? நமக்கு இந்த நிலைமை வராதா? இந்த நிலைமையை நமக்கு கொண்டு வர்றதுக்கு அல்லாஹ்வுக்கு 10 வருஷம் தேவைப்படுமா, 5 வருஷம் தேவைப்படுமா? கண் இமைக்கும் நேரம் போதும். இதா கவல்லாஹு அம்ரன் குன் ஃபயகுன், ஆகுன்னு சொல்ல ஆகிரும். ஒரு நிமிஷத்துக்குள்ள, கண்ணு மூடி முழிக்கிற ஒரு செகண்டுக்குள்ள ஆகுன்னு அல்லாஹ் சொன்னான்னா நம்ம நிலைமை எப்படியாக இருக்கணும்? நம்ம நிலைமை எப்படியாக இருக்கணும்? திடீரென அல்லாஹ்க்கு பிடிக்கும் போது திகைத்து போய் விடக்கூடாது. இப்ப சாக சொன்னா நான் தயார், இப்ப எனக்கு மரணம் வந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒவ்வொரு முஸ்லிமும் மரணத்தை எதிர்நோக்கித்தான் இந்த உலகில் வாழ வேண்டுமே ஒழிய, இந்த உலகம் நிரந்தரமானது, இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழ்ந்து விடலாம், சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம், மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து இந்த உலகில் கற்பனை கட்டுவோமே ஆனால், கற்பனை கோட்டைகளை கட்டுவோமே ஆனால் அது நமக்கு பயன் அளிக்காது என்பதை உணர்ந்து வாழ்கிற காலத்தில் உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கிற தருவாயில் உண்மை முஸ்லீமாக மரணிக்கிற நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும் وعن سائر المسلمين والمؤمنين أجمعين إنه غفور رحيم. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك، يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين وانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم وأنتم